உங்களுக்கு ஹேர் தின்னா இருக்கு, வால்யூம்லெஸ்ஸா இருக்கு. அதனாலேயே உங்களுக்கு ஹேர் ஸ்டைலிங் பண்ண முடியலன்னு யோசிக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது. இப்படி இருந்த என்னோட ஹேர் இப்படி ஆயிடுச்சுன்னு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம ஹேர் எப்படி வால்யூமா காட்டுறோன்றது தான் பார்க்க போறோம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஹாஸ் டெய்லி விலாக். நான் உங்க மஹா. இப்ப இருக்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை என்னன்னா, ஹேர் ரொம்ப வால்யூம்லெஸ்ஸா இருக்கு. எனக்கு முடி ரொம்ப கொட்டுது. அதனால என்னோட ஹேர்ல எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் பெரிய கஷ்டமாவே இருக்கு. என்னோட ஹேரை நான் எப்படி வால்யூமைஸா காட்டுறேன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஒரு ஹேர் கட் பண்ண போறேன். 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேர் கட் பண்ண போறேன். அந்த ஹேர் கட்ல தான் நீங்க வந்து உங்க ஹேரை வந்து வால்யூமஸா காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு உங்களோட ஹேரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் வெட்டா இருக்க ஹேரை வந்து நம்ம டீடாங்கிள் பண்ணிக்கலாம். எந்த சிக்கும் இல்லாம டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. வெட்டா இருக்கிற ஹேர்ல நீங்க ஹேர் கட் பண்ணா நீங்க கட் பண்ணது வந்து கரெக்டா வரும். இப்போ நான் என்னோட எல்லா ஹேருமே வந்து நான் ஃப்ரண்ட் சைட் கொண்டு வரேன். ஃப்ரண்ட் சைட் கொண்டு வந்து நல்லா கோம்ப் பண்ணி ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹேர் கட். இப்போ நான் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்த எல்லா ஹேருமே டை பண்ண போறேன். ஒரு ஸ்மால் ஹேர் பேண்ட் எடுத்து நான் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டை பண்ணும்போது டைட்டா டை பண்ணணும். அப்பதான் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். அண்ட் நீங்க டை பண்றதுக்கு முன்னாடி நல்லா கோம்ப் பண்ணிட்டு டை பண்ணணும். இப்ப நான் எவ்வளோ சைஸ் கட் பண்ணணுமோ, அத மெஷர் பண்ணிட்டு, அந்த இடத்துல நான் வந்து ஹேர் பேண்ட் போட்டுக்க போறேன். நீங்க வந்து ப்ரொஃபஷனலாவே நெறைய டைம் நீங்க வந்து கட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கட் பண்ண தெரியும் நல்லா அப்டின்னா, நீங்களாவே நார்மலா ஹேர் பேண்ட் போடாமலே வந்து உங்க ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, உங்க ஹேர் நெறைய வந்து கட் பண்ணக்கூடாது அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஹேர் பேண்ட் நீங்க கீழ ஒண்ணு டை பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் நெறைய தடவ என்னோட ஹேர் வந்து நானே கட் பண்ணியிருக்கேன். ஸோ, எனக்கு வந்து நான் இந்த தடவ ஹேர் நெறைய க்ரோ பண்ணியிருக்கிறதுனால, எனக்கு வால்யூம் மட்டும் கிடைச்சா போதுன்றதுக்காக, நான் நெறைய ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு 2 ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான ஹேர் நான் கட் பண்ணதுக்கப்புறமா, நான் அத ஸ்ட்ரெய்ட் பண்ணணும். கரெக்ட்டா லெவலா இருக்கணுன்றதுக்காக, நான் கொஞ்சமா ஹேர் பேண்ட் மேல தூக்கி போட்டுட்டு, நான் என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு நான் அத ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம சென்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணணும். இதுதான் நமக்கு வந்து மெயினா வந்து நம்ம ஹேர வந்து வால்யூமா காட்டும். வெறுமனே நம்ம ஹேர் கட் பண்ணிட்டு அப்படியே விட்டோம்னா, அது வந்து ஒரு மாரி அன்ஈஸியா தெரியும். பட் நீங்க கட் பண்ணிட்டு நடுவுல இந்த மாரி ஸ்மால் ஸ்மாலா கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈவனா அழகா தெரியும். தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆயிருக்கு. அண்ட் ஈவனாவும் இருக்கு 2 பக்கமும். இப்போ என்னோட ஹேர்ல வந்து ஒரு வி ஷேப்பும் கிடைச்சிருக்கு. நான் கட் பண்ணதுக்கு அப்புறமா. நம்ம ஹேர் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா, நம்ம ஹேர்ல இருக்க ஸ்ப்ளிட் எண்ட்ஸ வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கீழ வந்து நெறைய வந்து டெட்டான ஹேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ, அத நம்ம கட் பண்ணிட்டாலே நம்ம ஹேர் வந்து நல்லா ஈவனா தெரியும். அண்ட் நம்ம ஹேரும் நல்லா க்ரோ ஆகும். ஸோ, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். ஸ்டெப் 2ல வந்து எப்படின்னா, நம்ம இயர்ஸ்க்கு சைட்ல இருந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா வந்து தூக்கி விட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஹேர் கிடைக்கும். நான் இந்த வீடியோல பண்ற மாரி பார்த்து நீங்க பண்ணுங்க. கரெக்ட்டா உங்களுக்கு வந்து வரும். இப்ப நான் என் இயர் சைட்லருந்து நான் என்னோட ஃபிங்கர் வச்சு எடுக்கும்போது 2 பார்ட்டிஷனா பிரியுது. ஸோ, அந்த லைன் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபார்ம் பண்ணி, கோம்ப் பண்ணி ஃப்ரண்ட் சைடா எடுத்துக்கணும். உங்களோட ஃப்ரண்ட் சைடு இருக்க ஹேர் எல்லாமே. பேக் சைட நீங்க அப்படியே விட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா, நீங்க அதையும் டைப் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஃப்ரண்ட்ல எடுத்த ஹேர் எல்லாமே வந்து ஹேர் பேண்ட் வச்சு டை பண்ணிக்கிறேன். நீங்க சலூன்ல போயிட்டு இந்த மாரி சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 1 ஹார்லேருந்து 2 ஹார்ஸ் கிட்ட வரைக்குமே வந்து சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நீங்க வீட்ல வந்து நீங்க ஹேர் கட் நான் சொல்ற மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைம் நல்லாவே சேவ் ஆகும். இப்ப நான் ஸ்டெப் 2ல இந்த பார்ட்டிஷன்ல எவ்வளோ ஹேர் நான் கட் பண்ண போறேனோ, அதுக்கு கொஞ்சம் மேல ஹேர் வந்து டை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மெஷர்மென்ட் வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டெப் 2ஓட லாஸ்ட் ஸ்டெப்பா நம்ம ஸ்மால் கட்ஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்டெப் 3க்கு வந்தாச்சு. இந்த பார்ட்டிஷன் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, என்னோட ஃபோர்ஹெட் இருக்கு இல்லையா? இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் நான் ஃபிங்கர்ஸ் வச்சு நான் என்னோட ஃபோர்ஹெட் லென்த்துக்கு எடுத்துக்கிறேன். எடுத்து நான் ஃப்ரண்ட் சைடு வந்து ஹேர் கொண்டு வந்து நான் அத டை பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு ஸ்டெப்லயுமே உங்க ஹேர் வந்து நீங்க ஃப்ரண்ட் சைட் கொண்டு வரப்போ நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெய்ட்டா உங்க ஹேர வந்து கோம்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்க ஹேர் பேண்ட் போட்டதுக்கு அப்புறமாவும் உங்க லென்ஸ்ல இருக்க ஹேர வந்து நல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. எந்த சிக்கும் இல்லாம நீங்க வந்து ஹேர் கட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா அந்த ஃபார்மேஷன் வந்து கரெக்ட்டா இருக்கும்.
இப்ப அதே மாதிரி 3 ஸ்டெப்ல நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் கட்ஸ் தான். எல்லா கட்லயுமே நீங்க வந்து அந்த ஸ்மால் கட்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணா தான் உங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ண அந்த ஒரு வால்யூம்னெஸ்ஸே தெரியும். அவ்வளோதாங்க. இந்த 3 ஸ்டெப் நீங்க உங்க ஹேர்ல வந்து கட் பண்ணாலே, உங்க ஹேர் நல்ல வால்யூமா இருக்கும். எவ்ளோ தின் ஹேரா இருந்தாலும், உங்க ஹேர் வந்து நல்ல வால்யூமா தெரியும். இது வந்து 18 இயர்ஸ்ல இருக்கிறவங்க, 20 இயர்ஸ்ல இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க வயசாயிருச்சு. உங்களுக்கு வந்து ஒரு 20, 30, 40 அந்த மாரி ஏஜ் இருக்கீங்க. உங்களுக்கு தின் ஹேர் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நெறைய புரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்க முடியல. அதனால தின் ஹேர் வந்து ஆயிடுச்சு. அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்களுமே இந்த ஹேர வந்து வீட்லயே எந்த ஒரு செலவும் இல்லாம கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு 20 ஏஜ்லேருந்து 30 ஏஜ் வரைக்கும் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து நல்லா ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க 4த் ஸ்டெப்பவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன மாரி நீங்க உங்களோட ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா? உங்க ஐப்ரோஸ் லென்த் வரைக்கும் நீங்க வந்து அளவு எடுத்து, நீங்க உங்க ஃபிங்கர்ஸ் மூலியமா எடுத்து நீங்க அத வந்து கட் பண்ணிக்கலாம் டபுள் சைடா. கட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்க ஹேர் வந்து நல்லா வந்து வால்யூம்னஸா இருக்கும். உங்களுக்கு லோ பட்ஜெட்டா இருக்கணும். அதே சமயம் உங்களுக்கு வந்து நல்ல வால்யூமாவும் தெரியணும். ஹேர் கட் பண்ண மாதிரியும் தெரியணும். நல்லா ஸ்டைலிங்கும் பண்ணணும் உங்க ஹேர்ல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்களே வீட்ல ஈஸியா, சிம்பிளா இந்த மாதிரி நீங்க ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஸ்மால் கிளட்ச் யூஸ் பண்ணி நீங்க செக்யூர் பண்ணீங்கன்னா அழகா இருக்கும். அதே அப்படி இல்லன்னா, பனானா கிளிப் வந்து நீங்க கட் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஹேர்ல இருக்க அந்த கட்ஸ் எல்லாமே வந்து பேக் சைட்ல உங்களுக்கு அழகா தெரியும். அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்க கட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க அந்த ஃப்ரண்ட் சைட்ல ஒரு 2 சைடு வந்து முடிய இழுத்து விட்டுட்டு, நீங்க பேக்ல வந்து கிளட்ச் ஆர் பனானா கிளிப்ஸ் வந்து போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்கும். உங்களோட ஹேர் வந்து வால்யூமா தெரியும். இப்ப எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு வேவி ஷேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து வி ஷேப்ல என்னோட ஹேர வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். டபுள் சைடா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டு, நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சைடா வந்து நான் கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஹேர் விடும்போது, நம்ம ஹேர வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ஸு பண்ணும்போது, நம்ம ஹேர்ல இருக்க அந்த ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் மட்டும் உங்களுக்கு வந்து வேவியா அழகா சைட்ல போகும். ஸோ, அதுக்காக வந்து நான் இப்போ பண்ற மாதிரியே ஸ்டெப்ல நீங்களும் கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஹேர வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது செம்ம அழகா இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரியே என்னோட ஹேர நான் ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டுறேன். என்னோட ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் நான் லாஸ்ட்டா ஸ்டெப் கட் பண்ணதில, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளெக்ஸ் பண்றப்போ ஒரு வேவியான ஷேப் வந்து கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ, அதுக்காக தான் நான் லாஸ்ட் ஸ்டெப் பண்ணேன். ஸோ, உங்களுக்கு உங்க ஹேர நல்ல வால்யூமா காட்டணும் அண்ட் ஸ்டைல் பண்ணும்போது செம்ம அழகா ஸ்டைலிங்கா இருக்கணும் அப்டின்னா, நீங்க இந்த ஃபுல் ஸ்டெப்பும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து வெறும் வால்யூமா தெரிஞ்சா மட்டும் போதும். எனக்கு ஃப்ரண்ட்ல ஸ்டைல்லாம் வேண்டாம் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 3 ஸ்டெப் மட்டும் பண்ணா போதும். உங்க ஹேர் நல்லாவே வால்யூமஸா இருக்கும். அண்ட் என்னோட ஹேர் வந்து பேக் சைட் பாருங்க எவ்ளோ வால்யூம்னஸா இருக்குன்னு. இப்போ நான் பனானா கிளிப் ஆர் கிளட்ச் யூஸ் பண்ணி ஹேர் செக்யூர் பண்ணேன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோவ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி மஹாஸ் டெய்லி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.